டிஸ்ட்ரிக்ட் யூத் பார்லிமெண்ட் நாங்கள் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தான் நடத்தினோம். அதில் வந்து அதான் சொல்லணும், ஏற்கனவே ஸ்பீக்கர் பொண்ணு, எதிர்கட்சி தலைவர், பிரதம மந்திரி, டிஃப்ரெண்ட் மினிஸ்டர்ஸு, எம்பிஸு இதெல்லாம் வச்சு நாங்கள் அப்படியே ஒரு 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 மார்க் பார்லிமெண்ட், ஒரு மாடல் பார்லிமெண்ட் நடத்தினோம். அது பார்லிமெண்ட்டே இருந்தது. அதில் ஜட்ஜாக வந்தவர் ஒரு சோஷியல் ஒர்க்கர் சொன்னார், ஐயா நான் வந்து இது வரைக்கும் நான் பார்லிமெண்ட் போனதே இல்லை, போகணுன்னு நினச்சேன், போக முடியல. ஆனால் நீங்கள் வந்து அந்த பார்லிமெண்ட்டை என் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவர் ஜட்ஜாக இருந்தார், அப்படி சொன்னார். அது நமக்கு பெருமையாக இருந்தது. அப்போ அதில் ஸ்பீக்கராக ஒர்க் பண்ணிச்சுல அந்த பொண்ணு, வந்து ஸ்பீக்கராக இருந்த பொண்ணு, அவங்க 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 நல்ல நல்ல பேச்சாளர், எனக்கு அருமையாக பிடிச்சிருந்தது. ஆனால் அது வந்து 3 ஜட்ஜஸ்ஸு, சோஷியல் ஒர்க்கரு, அது பிறகு மீடியாவில் இருந்த ஒருத்தர், அது பிறகு அகடமிஷியன், இவங்க 3 பேரும் செலக்ட் பண்ணதில், மார்க் போட்டு செலக்ட் பண்ணதில் அந்த பொண்ணு வரல. ஆனால் எனக்கு வருத்தம் தான். ஆனால் சரி, அந்த பொண்ணு என்ன, அது வந்து அந்த பார்லிமெண்ட் நடத்தி, யூத் பார்லிமெண்ட் நடத்தி நான் அந்த பொண்ணு வெளியே வந்துச்சு. வெளியே வந்த பிறகுமே அந்த யூனிஃபார்ம்லேயும் இருக்குது, அந்த ஸ்பீக்கருங்கிற கத்திலே அப்படி நிற்கிது. நானும் பேசி பார்க்குறேன், நான் தான் அதுக்கு நோடல் ஆஃபீஸர், என் கூடயே பேச மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்த பொண்ணு கடைசியில் அந்த பொண்ணு இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த பொண்ணு வந்து வெவ்வேறு இது கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கு. எப்படின்னாக்கா நிறையா பசங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்ருக்கு, நல்லா எப்படி பேசுவது என்பது. இப்போ நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த பொண்ணை பார்க்கலாம், நிறையா ஸ்பீச் கொடுத்துட்ருக்கு, யூடியூப்பில் பேசுது, நிறையா பட்டிமன்றங்களில் பேசுது. இதெல்லாம் வந்து நாம் ஒன்றும் பெருசாக பெருமை பீத்திக்கல. இருந்தாலும் நம்ம யூத் பார்லிமெண்ட்டில் நடத்தின ஒரு பொண்ணு நம்மளை விட உயர்ந்து மேலே நிறையா சோஷியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு, நிறையா இதில். அதனால் நமக்கு பெருமை தானே. அப்போ யூத் பார்லிமெண்ட் நடத்துறது யூஸ்ஃபுல்லாக தானே மாணவர்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்ல முடியும்.